அன்பு வணக்க நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். இறை வணக்கம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஆனால் இன்று நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய கேள்விகள் என்னன்னு சொன்னாக்கா, நிறைய தெய்வத்தை வணங்குறவங்க அல்லது ஒவ்வொரு நாளும் அளவுக்கு அதிகமான இறை வணக்கம் செலுத்தக்கூடிய நபர்கள் தானே நிறைய கஷ்டத்தை எதிர்நோக்குறாங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே உண்டு. இந்த கேள்விகள் என்ன நிறைய தாக்கியிருக்கு அப்படித்தான் சொல்லணும். ஏன்னு சொன்னாக்கா, நம்ம ஆன்மீக வழியில் ஈடுபடும் போது நம்மளை முதல் கேட்குற கேள்வி அதுதான். என்னங்க, நம்ம பார்க்குறவங்களாம் சாமி நிறைய கும்பிட்றவங்கள தான் நிறைய கஷ்டத்தை கொடுத்து ரொம்ப துன்பத்தில் வாழ்கிறாங்க அப்படின்னு. இதற்கு இன்னொரு பதில் நிறைய பேர் சொல்கிறது என்னன்னாக்கா, இறைவன் நிறையா சோதிப்பான் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. இது உண்மையானும் கேட்குறாங்க. அதாவது என்னன்னு சொன்னாக்கா, நிறைய தெய்வத்தை வணங்குறவங்க, இறைவனை வணங்குறவங்க தெய்வத்தால் சோதிக்கப்படுவார்கள் அப்படின்னு. ஆனால் இதில் என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னன்னு சொன்னாக்கா, நிறைய தெய்வத்தை அனுதினமும் வணங்குறவங்களோ அல்லது தெய்வத்துக்காக நேரத்தை நிறைய செலவு செய்கிறவங்களோ துன்பப்படுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இது இறைவனோட சோதனையெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மை நாம் சோதித்து கொள்வது தான். என்னன்னு சொன்னாக்கா, நம்மளோட சிந்தனை இறைவன் நமக்கு கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார் நல்ல விஷயங்களை. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, எந்த விஷயத்தை, அதாவது நம்மளோட துன்பத்தை இறைவன்கிட்ட சொல்லி 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 நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நிறைய முறை இறைவன்கிட்ட நம்மளோட கஷ்டங்களை சொல்லும் போது அந்த கஷ்டங்கள் தீரும்னு அதுதான் இல்லை. ஆனால் இது என்னுடைய அனுபவத்திலையும் என்னோட ஆய்வுலையும் நீங்கள் எவ்வளவுக்கு அந்த வார்த்தைகளை சொல்கிறீங்களோ, உங்களோட துன்பத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களோ, அந்த துன்பத்துக்கு தான் நீங்கள் சக்தி கொடுக்குறீங்க. அதனால தான் அந்த துன்பம் மறுபடியும் மறுபடியும் வந்து கொண்டிருக்கு. ஒரு நபரை நமக்கு அதிகமாக பிடிக்கும்னு சொன்னாக்கா, அந்த நபர் நம்மளை சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுவார். அதுபோல தான் முடிந்த அளவு உங்களோட துன்பத்தை பற்றி இறைவனிடம் பேசுறதை விட்டுட்டு, உங்களுக்கு என்ன வேணும், என்ன சந்தோஷம் வேணும், என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வேணும், அதை பற்றி சொல்லுங்க. கஷ்டத்தை பற்றி பேசுறதை நிறுத்திட்டு இன்பத்தை பற்றி பேச ஆரம்பிங்க. இறைவா, என் குடும்பம் நல்லா இருக்கு, சந்தோஷமாக இருக்கு, நான் வெற்றி அடைந்து விட்டேன், எனக்கு நல்ல செல்வங்கள் சேர்ந்து கொண்டு இருக்கிறது, என் வாழ்க்கையில் நல்ல வெற்றி அடைந்து கொண்டு இருக்கிறேன், என் உற்றார் உறவினர்களோடு நான் சந்தோஷமாக இருக்கிறேன், என் குழந்தைகள் கல்வியில் நல்ல சிறந்து விளங்குகிறார்கள், அது நடக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனால் அதை நினைச்சு இது நடக்கணும்னு சொல்லுங்க. உங்களோட துன்பங்களை பற்றி பேசுறத நிறுத்திடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வரும். நன்றி, வணக்கம்.